அப்படிங்கும் போது எதை நினைச்சா உங்களுக்கு புல்லரிக்கும் தெரியுமா? மேலே வானத்துக்கு ஒரு தூண் சரி இல்லையேடா. எங்கட இந்த ஜாவப்பள்ளிக்கு இத்தனை தூண் இருக்குது, ஒரு தூணும் இல்லாம அல்லாஹ் படைச்சிக்கானே. சுப்ஹானல்லாஹ். அதான் அல்லாஹ் எதிர்பார்க்க. அறிவாளிகள் அப்படித்தான் இருப்பார்கள். கட்ட கல்சா கொடுத்துக்கிட்டு தப்சீர் கொடுத்துட்டா அவன் அறிவாளி இல்லை. யஹூதினா அர்த்தம் சொல்றான். முஞ்சித உண்டாக்குனது யாரு? ஆலிம்சாவா? என்னங்க சஹாபாக்களா? யூதர்கள் தானே அர்த்தம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு இன்ன அர்த்தம், இதுக்கு இன்ன அர்த்தம். எனவே இவெல்லாம் அறிவாளி இல்லை. அறிவாளிங்கிறது அறிவுடன் இறை வணக்கமும் சங்கமமாக வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனோடு சம்பந்தப்பட்டிருக்கணும், இபாதத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கணும். நீ என்ன சலாம் கொடுத்தோன்னே கல்சான்ல பீப்பட்ட மாதிரி ஓடுறீ, துஆவும் ஓதாம உன்னை எப்படி அல்லாஹ் ஒத்துக்குருவான்? இப்ப திக்ர்